நார்மலா பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், நம்மளோட நேரத்தை கொடுக்குறோம், உழைப்பை கொடுக்குறோம். ஆனா எத்தனை சதவீதமான பிசினஸ் டெவலப்மெண்ட்ல சக்சஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 90% பிசினஸ் வந்து ஃபெயிலியர்ல தான் முடியுது. மீதி 10% சக்சஸ்ஃபுல் ஆகுறது வந்து அவங்களோட கன்சிஸ்டன்டான எஃபர்ட்ஸும் லாங் ஸ்டாண்டிங் அந்த பிசினஸ் கண்டினியூஸா விழுந்தாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நாங்களும் அந்த மாதிரி பாதைகள்லாம் கடந்து வந்து இன்னைக்கு கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணது எதுக்காக அப்படின்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் மூலமா மாசம் ஒரு வருமானம் சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பா முடியும். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையான வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளே நம்மளோட வண்டி இன்சூரன்ஸ் பண்றோம். அது மூலமா கூட நம்மளால கமிஷன் சம்பாதிக்க முடியும். அதை பத்தின விளக்கங்களை தான் இந்த கூட்டத்துல பார்க்க போறோம். இதுல என்னென்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், பேசிக்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ல என்னென்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம நாங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, எல்லா டீடைல்ஸும் இதுல நான் ஷேர் பண்ண போறேன். கடைசியா அது முடியும் போது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்கு. யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கடைசியா நீங்க கேட்கலாம். ரைட் சார். நாங்க கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற விஷயத்த 2016 நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தின விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த கம்பெனியோட வெப்சைட் பாத்தீங்கன்னா tncagas.com, www.tncagas.com, கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீசஸ். என்ன பத்தின டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட நேம் வீரபத்ரன். நான் தான் இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். ஒரு 6000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு கீழே ஒரு 200 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில 25 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2000 யூனிட் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஒரு 5 கம்பெனிஸ், பஜாஜ் அலையன்ஸ், சோழமண்டலம், ஸ்ரீராம் ஜெனரல் இன்சூரன்ஸ், ரிலையன்ஸ், ஃபியூச்சர் ஜெனரலி, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல டாப் பொசிஷன்ஸ்ல இருந்திருக்கேன். கடைசியா 2017 நான் யோசிச்சது இப்படி பிசினஸ் ஓடிட்டே இருக்குமே, அடுத்த கம்பெனி நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்குமே, நமக்கு ஏன் ஒரு கம்பெனி நமக்கு பண்ணக்கூடாது, நம்ம ஏன் நிறைய பேர் வாழ்க்கைக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களை சம்பாதிக்க வைக்க கூடாதுன்னு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ். இது வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா ஃபவுண்டருங்கிற டீடைல்ஸ்ல இது எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ நம்ம பிரசன்டேஷனுக்குள்ள போலாம். இந்த கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ்ல நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா பேசிக்கா இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. கூகுள்ல போயிட்டு ஐஆர்டிஏன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க தான் இதோட கவர்னிங் பாடி. ரிசர்வ் பேங்க் எப்படி நம்ம பேங்க்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்களோ அது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனில லைஃப் இன்சூரன்ஸ்ல எல்ஐசி இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது கவர்மெண்டோடது. அது போக நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு, கோட்டக் இருக்கு, ரிலையன்ஸ் இருக்கு, ஐசிஐசி இருக்கு, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸ்லயும் 4 கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க, யுனைடெட் இந்தியா, நேஷனல், நியூ இந்தியா, ஓரியண்டல். அது போக பாத்தீங்கன்னா ஒரு 18 பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஸ்டார் ஹெல்த் இப்ப லீடிங்கா இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஆட்ஸ் வந்திருக்கும். ஸ்டார் ஹெல்த் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் போடுவாங்க, வேற எந்த டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அப்போலோ முனிச்சுன்னு ஒரு கம்பெனி இருக்கு, 4 கம்பெனிஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்காங்க. இன்னும் ஒரு 18 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் லைசன்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ரைட், இதுல அவங்க நம்ம கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் அட்வைசரா சேரலாம். சேர்ந்தா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போர்டு எடுக்க முடியும். எல்லா கம்பெனிஸ்க்கும் பண்ண முடியாது. அப்ப எல்லா கம்பெனிஸும் என்னன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வந்து கமிஷன்ஸ் அதிகமா கொடுக்கலாம், ஒருத்தர் வந்து பிரீமியம்ஸ் கம்மியா கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில மாஸ்டர்ஸ். இந்த மீட்டிங்ல வந்திருக்க நபர்கள்ல ஒருத்தர் வந்து கம்பெனிஸ் வச்சிருக்கலாம், அவங்க வச்சிருக்க கம்பெனி நேச்சர் வந்து டெக்ஸ்டைலா இருக்கலாம். அப்ப டெக்ஸ்டைல்ல அவங்க வந்து A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அவங்களோட விஷயங்களை அவங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நான் இன்சூரன்ஸ் பேசினேன் அப்படின்னா இன்சூரன்ஸ் எனக்கு தான். இது வந்து நம்ம ஒரு கர்வத்திலேயே துமர்லயே சொல்றது இல்ல. அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறவங்க அதுல எத்தனை இயர்ஸா இருக்காங்க, அவங்களோட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் பொறுத்து அவங்க அந்த இண்டஸ்ட்ரியை சொல்லலாம். இப்ப இதே இது அந்த டெக்ஸ்டைல் ஓனர்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா டெக்ஸ்டைல பத்தி எனக்கு இது தெரியும் அது தெரியும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் அவங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப இண்டிவிஜுவல் அட்வைசரா நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனில ஒரு கோட் மட்டும் தான் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ்ல போனீங்கன்னா எல்ஐசில எடுக்கலாம், ஜெனரல் இன்சூரன்ஸ்ல போனீங்கன்னா ஒரு யுனைடெட் இந்தியால எடுக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஸ்டார்ல எடுக்கலாம். சப்போஸ் நம்மளோட கஸ்டமர் வந்து எனக்கு இல்ல சார் இந்த கம்பெனி சாட்டிஸ்ஃபேக்டா இல்ல, நான் அடுத்த கம்பெனி பண்ணணும், எனக்கு வேற கம்பெனில பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம மாட்டோம்னு சொன்னோம்னா நம்மளோட பிசினஸ் அங்கேயே நின்றுடும். கரெக்ட் தானே சார்? அப்ப அடுத்தது பார்த்தோம்னா நம்ம என்ன பண்றோம், அட்வைசர் இல்லாம புரோக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் பண்ணலாம். இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து ஐஆர்டில எக்ஸாம் எழுதி லைசன்ஸ் வாங்கிட்டு
ஐஆர்டில வந்து ஒரு 10 lakhs டெபாசிட் வச்சுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க எல்லா கம்பெனிக்கும் பிசினஸ் பிளேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் பேசிக் ஆஃப் இன்சூரன்ஸ் இவ்வளவுதான். இதுல கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க வந்து புரோக்கர்ஸோட டைப் வச்சிருக்கோம். நீங்க பண்ற வெஹிக்கிள் இன்சூரன்ஸை உங்களுக்கு எந்த கம்பெனில பண்ணி தரணுமோ அந்த கம்பெனியில் நீங்க கேட்கிற கம்பெனில பண்ணி தரோம். சப்போஸ் நீங்க பண்ணும்போது உங்க வண்டிக்கு உண்டான கமிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்க கஸ்டமர்ஸ் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அட்வைசர் கோட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைட்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் 2016 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6000 கஸ்டமர் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா இந்த சைடு ஸ்லைடு பாத்தீங்கன்னா ஒரு 200+ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஏஜென்ட் சொல்லக்கூடாது, அட்வைசர்ஸ், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். என்னன்னா இந்த கீழே உள்ள படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் நீட்ஸ் இருக்கும்? ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கம்பல்சரி, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கம்பல்சரி, ஒரு பிஏ பாலிசி கம்பல்சரி, அவங்களோட வீட்டுக்கு உண்டான இன்சூரன்ஸ் கம்பல்சரி, அவங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ்க்கு உண்டான இன்சூரன்ஸ் கம்பல்சரி. இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேர்த்து வச்சிருக்க பினான்சியல் அசெட்ஸ் இதெல்லாம் தான் நம்மளோட அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள். இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணும். நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எப்ப வேணா தாக்கலாம். அந்த வர நேச்சுரல் கெலாமிட்டிஸ் ஃபிளட் வரலாம், இது லேண்ட்ஸ்கேப்ஸ் இதா வரலாம், எர்த்குவேக்ஸ் வரலாம், ஃபயர் ஆகலாம், எர்த் ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபயர் ஆகலாம் வீட்டுக்குள்ள. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. கார் ஆக்சிடென்ட் ஆகலாம். இந்த மாதிரி அவாய்ட் பண்ணும்போது அந்த டைம்ல நம்மளோட பினான்சியல் லாசஸை ஈக்குவேட் பண்றதுக்காக மட்டும்தான் இன்சூரன்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அப்ப நம்மளோட சேஃப்டிக்காக ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் நம்ம இன்சூர் பண்ணி வைக்கும் போது பெரிய லெவல் பினான்சியல் லாசஸ் அவாய்ட் பண்ண முடியும். ரைட். 2016 நாங்க ஸ்டார்ட் பண்ண கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கஸ்டமர்ஸுக்கு நான் இன்சூரன்ஸ் சேல்ஸ் பண்ணேன். அதுக்கு உண்டான சர்வீஸ் கொடுத்தேன். அவங்களோட சாட்டிஸ்பாக்சனை பார்த்துக்கிட்டோம். சாட்டிஸ்பாக்சன் என்ன அப்படின்னா, அவங்க கிளைம் பண்ணும்போது அந்த கிளைமுக்கு உண்டான சப்போர்ட்டுங்களை பண்றது, ஒரு லோன் போறாங்க அப்படின்னா பாலிசியில என்டார்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நாங்க 2016 இருந்து 17, 18, 19, 20, 21 வரைக்கும் பண்ணிருக்கோம். அடுத்ததா என்ன பண்ணோம், சரி ரைட், போதுமான கஸ்டமர்ஸ் நம்ம ரீச் பண்ணோம். நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை ஏன் நம்ம நிறைய ஏஜென்ட்ஸை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பினான்சியல் அட்வைசர்ஸை உள்ள கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத திங்க் பண்ணி 2021 கொரோனா டைம்ல ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கு வீட்டுல உட்காந்துருந்தப்பயும் எங்க பிசினஸ் நடந்துச்சு. 2 வீலர் கார் தான் இன்சூரன்ஸ் பண்ணல, லாரி பஸ்ஸஸ் வந்து ரோட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்குண்டான இன்சூரன்ஸுக்கு பிரீமியம்ஸ் வந்துச்சு, அதுக்குண்டான இன்கம் எங்களுக்கு வந்துச்சு. அப்ப 2021, 22, 23 நாங்க பில்ட் பண்ணது அந்த 200+ ஏஜென்ட்ஸ். இன்னைக்கு 2024 எங்களுக்கு அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல நாங்க மாசம் 1 lakh மேல சம்பாதிச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த விஷயத்த நான் ஏன் இன்னொரு 100 பேர் 1000 பேருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி. இந்த கிரியேட்டிவ் இந்தியா அகாடமி மூலியமா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களை மாதிரி மக்கள் யார் ரெடியா இருக்கீங்களோ, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்ல, உங்களோட பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி யார் ரெடியா இருக்கீங்களோ, இந்த கம்பெனில என்ரோல் பண்றதுக்கு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீடைல்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிட்டு 1000 rupees மட்டும் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா லாங் டைம் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இது கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல என்ரோல் பண்ணிடுவோம். நீங்க உங்களோட வெஹிக்கிள்ஸை முதல்ல இன்சூரன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு நான் எப்படி கேட்பேன் அப்படின்னா, என்னோட டீடைல்ஸ் அனுப்பி நான் அது மாதிரி இன்சூரன்ஸ் பண்றேங்கிறத வாட்ஸ்அப்ல என்னோட ஸ்டேட்டஸ்ல வைப்பேன், அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன். இந்த மாதிரி அனுப்பி வெளியில நீங்க இன்சூரன்ஸ் போடும்போது உங்களுக்கு என்னென்ன கவரேஜஸ் கிடைக்குமோ அந்த கவரேஜ்லாம் நாங்களும் பண்ணித்தரோம். உங்களுக்கு அதை விட கம்மியான ப்ரீமியம்லாம் பண்ணித்தரோம். இப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, யாரோ தெரியாத ஒரு நபர்கிட்ட கொடுக்கறத விட நம்மள மாதிரி தெரிஞ்ச நபர்கள்ட்ட கொடுக்கறது அவங்களுக்கு ஈஸி, பிசினஸையும் நமக்கு டெவலப் ஆகும். அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிசினஸ் வளரும். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட வண்டி எப்ப முடியுது அப்படிங்கிறது ஒரு பழைய டைரி ஜனவரி டு டிசம்பர் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ்ங்கிறவருக்கு பிப்ரவரி மாசம் முடியலாம், அவரோட கார் முடியுது நான் எழுதி வச்சுட்டேன் 1ஆம் தேதி. அடுத்தது மார்ச்ல எங்க மாமாவோட கார் இன்சூரன்ஸ் முடியலாம், மார்ச்ல இது முடியுதுன்னு எழுதி வச்சுக்கிறேன். அடுத்தது என்னோட ஃப்ரெண்டு குமார்ங்கிறவர் இருக்காரு, அவரோட நவம்பர்ல முடியுது எழுதி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த வண்டிக்கு உண்டான கொட்டேஷனை நான் கொடுக்குறேன். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, சரி ரைட் நமக்காக இவங்க கேர் பண்றாங்க, தெரியாத ஒருத்தர் இன்சூரன்ஸ் போடுறது நம்ம இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து ரேட்டு கம்மியா இருந்தா மட்டும்தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட கொடுக்க போறது இல்லை. அங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க பிசினஸ் பல்கா பண்றோம். கிட்டத்தட்ட கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் 6 crores பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இயர்லி. இன்னைக்கு 2 crores பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, ஸ்கூல் பஸ்ஸஸ் எங்களுக்கு டிராஸ்டிக்கா குறைஞ்சிச்சு. டைரக்டா கம்பெனிஸ் போய் அவங்க அப்ரோச் பண்ண அந்த பிசினஸ் கட் ஆனிச்சு. ஆனா கஸ்டமர் பிசினஸ் எங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த டைரி நீங்க மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு உண்டான உங்களோட ஃபாலோ அப் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. பிசினஸ் சோர்ஸ் எந்தவித செலவும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஒரு போர்ஷன் இது. இல்ல ரெண்டாவது, இல்ல சார் நான் கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் இதுதான் ஃபுல் டைமா பண்ண போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் டிஜிட்டல் மீடியா மூலியமா இன்னைக்கு உங்களோட லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுங்க. இந்த மீட்டிங் வந்த பல பேர் பாத்தீங்கன்னா உங்களோட Facebookல என்னோட ஆடை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க.
உங்களோட டீடைல்ஸ் பஞ்ச் பண்ணிருக்கீங்க, அந்த டீடைல்ஸ்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாங்க மெசேஜஸ் அனுப்பிச்சிருப்போம். அது மூலியமா ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி லீட்ஸை ஜென்ரேட் பண்ணும், ஸ்பெசிஃபிக்கா ஜென்ரேட் பண்ணும். உதாரணத்துக்கு கரூர்ல இருக்காங்க, தஞ்சாவூர்ல இருக்காங்க, கும்பகோணத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த ரேடியஸ்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு உண்டான ஏஜென்ட்ஸை நீங்க ரெக்ரூட் பண்ணணும். பிசினஸ் நீங்க என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு கஸ்டமர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு நீங்க போஸ்டர் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க எந்த விதமான அலைச்சலோ, உங்களோட பாக்கெட் மணியை வந்து பஸ்ஸுக்கு செலவு பண்ணிட்டேன், இல்ல வெளியில ட்ரெயின்ல போயிட்டு வரணும் சார், பார்க்கணும் சார், சாப்பிடணும், வெளியில டீ சாப்பிடணும், அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா போஸ்டர்லயே கிளியரா கொடுத்துடலாம். எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களோட ஆர்சி புக், பிவிஎஸ் இன்சூரன்ஸ் ஷேர் பண்ணுங்க, கொட்டேஷன் தரேன். உங்களுக்கு கொட்டேஷன் ஓகே அப்படின்னா உங்களுக்கு கம்பெனியோட லிங்க், எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில நம்ம அந்த பாலிசியை பண்ண போறோமோ அவங்களோட லிங்கை தரும். அந்த லிங்க்ல நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களோட பாலிசி டவுன்லோட் ஆயிடும். ஈஸியா இருக்குல்ல சார். நம்ம அலைய போறது இல்ல, அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்ப போறாங்க, கஸ்டமர் அலைய போறது. கஸ்டமருக்கும் அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. இன்னைக்கு அமேசானோ, பிளிப்கார்ட்டோ, ஜொமேட்டோவோ டெவலப் ஆன காரணம் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாம என்னென்ன சௌகரியங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத டெவலப்மெண்ட். அந்த டெவலப்மெண்ட் நம்மளும் பங்கேற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லீட்ஸ், ஆன்லைன் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இது யூடியூப்ல ஜென்ரேட் ஆகுது, ஃபேஸ்புக்ல ஜென்ரேட் ஆகுது, கூகுள்ல ஜென்ரேட் ஆகுது. கூகுள்ல சர்வீஸ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு கூகுள்ல போயிட்டு எனக்கு இன்னைக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா நான் திருச்சியில இருக்கேன். திருச்சியில மோட்டார் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா என்னோட ஆட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் சர்வீஸ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஃபேஸ்புக்கோ மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும், வாட்ஸ்அப்போ எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? நம்ம பர்சனலா யூஸ் பண்றது ஃப்ரீயா யூஸ் பண்றோம். ஆனா அது பிசினஸ் போகும்போது அதுல அவங்க இன்கம் பாக்குறாங்க. ஒவ்வொரு லீடு ஜென்ரேட் ஆகிறதுக்கும் பேமெண்ட் இருக்கு, ஒவ்வொரு ரீல்ஸ் காட்டுறதுக்கும் பேமெண்ட் இருக்கு. வாட்ஸ்அப்ல பல்க் மெசேஜஸ் அனுப்புறதுக்கு உங்களை பேன் பண்ணாம அனுப்பணும் நீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் மூலியமா மட்டும் அனுப்புனாதான் பேன் ஆகாம இருக்கும். இல்ல சார் என்கிட்ட ஏகப்பட்ட பேர் நம்பர் இருக்கு, நான் சேவ் பண்ணி நீங்க மெசேஜ் அனுப்புறேன்னா நீங்க அனுப்பும் போது ஒரு 100 பேருக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, ஒரு 5 பேர் வந்து உங்களை ஸ்பேம்னு மார்க் பண்ணாங்கன்னா உங்க வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிடுவாங்க. உங்க வாட்ஸ்அப்பை நீங்க திரும்ப ரீஓபன் பண்ண முடியாது. அவன் கேட்கற எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நீங்க கண்டிப்பா ரீஓபன் பண்ணுங்க. பிசினஸ் வாட்ஸ்அப்னா பிசினஸ் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ் மூலியமா போகும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விஷயங்களை நாங்க உங்களுக்கு சொல்லி இதை நாங்க அப்சர்வ் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டா ஜனவரில இருந்து அப்சர்வ் பண்ணதுனாலதான் எங்களோட பிசினஸ் ஸ்கேல் அப் ஆகுது. இப்போ இந்த விஷயங்களை நாங்க சொல்லி தரது மூலியமா உங்களோட பிசினஸ் மாசம் என்ன நடக்கலாம், அதுக்குண்டான ப்ராஃபிட்ஸ் என்ன வரலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீடைல் ஷேர் பண்றேன். பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ்ல உங்களோட கோடை எடுத்துட்டு நீங்க உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனிஷியலா நீங்க கஸ்டமர்ட்ட இருந்து வாங்குற டாக்குமெண்ட் எங்களுக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். வாட்ஸ்அப்ல எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கொட்டேஷனை ஷேர் பண்ணுவாங்க. கொட்டேஷன் நீங்க கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுங்க. கஸ்டமர் ஓகே அப்படின்ட்டாருன்னா தேர்ட் பார்ட்டி பாலிசிஸா இருந்தது அப்படின்னா எந்தவித இன்ஸ்பெக்ஷன் எதுவுமே தேவையில்லை. சப்போஸ் வண்டி இன்ஸ்பெக்ஷனோட இருக்கு, வண்டி முடிஞ்சு போச்சு ஆனா பாலிசி பேக்கேஜா கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு வெஹிக்கிள் போட்டோஸ். இந்த ப்ராசஸ் எல்லாம் இப்ப சொல்லும் போது உங்களுக்கு புதுசா தெரியும் சார். ஆனா இது வந்து நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணி நாங்க அதை கொண்டு போய் நீங்க அலையாம எப்படி இன்சூரன்ஸை நீங்க உட்கார்ந்த இடத்துல பண்ணலாங்கிறது. ரைட், இது நம்மள்ட்ட பண்றதுனால என்ன சார் பெனிஃபிட்? மார்க்கெட்ல ஜிபேல இருக்கு, போன்பேல இருக்கு, ஆன்லைன் ஆட்ஸ் வருது, கம்பெனிஸ் பக்கத்துல இருக்கு. இது இல்லாம கஸ்டமர் ஏற்கனவே ஒரு இடத்துல இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் அங்க கம்ஃபர்டபுளா இருப்பாரு, ஷோரூம்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதுலலாம் தாண்டி நம்ம என்ன சார் சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா காம்படிட்டிவ் பிரைசிங். காம்படிட்டிவ் பிரைசிங்னா மத்தவங்க கொடுக்கறத விட என்னோட பிரீமியம் நான் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ்ல கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 வண்டி வச்சிருக்க லாரிக்கு நான் கொடுக்குற டிஸ்கவுண்ட் தான் ஒரு லாரி ஓனர் வச்சிருக்கவருக்கு கொடுக்க. 50 லாரி வச்சிருக்கவர் பணக்காரரா இருப்பாரு கண்டிப்பா. ஒரு லாரி வச்சிருக்கவர் தான் அவரோட வாழ்க்கை, அவரோட ஃபேமிலி இதெல்லாம் அதுல சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அவருக்கு தான் நம்ம அந்த டிஸ்கவுண்ட் மேக்ஸிமம் கொடுக்கும். ஆனா பிசினஸ் ஆங்கிள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸா இருக்கட்டும், பிரைவேட் கம்பெனிஸா இருக்கட்டும், அவங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து பல்கா இருக்க கஸ்டமருக்கு நான் நிறைய கொடுப்பேன். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ்ல, டிமார்ட்லயே போய் நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியா கிடைக்கும். ஏன்னா அவங்க பல்க் பர்ச்சேஸ் பண்றாங்க. இதுவே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கடையிலயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லயே போய் வாங்கும்போது நம்ம எம்ஆர்பில வாங்குறோம். அவங்களோட மார்ஜின் கம்மி, பெரிய கம்பெனிஸோட மார்ஜின் அதிகம். நம்ம அதை காம்படிட் பண்றதுக்கு என்ன சொல்றோம்னா என்கிட்ட அந்த கஸ்டமர் ரீடைன் ஆகணும் அப்படின்னா நான் 100 கஸ்டமர் ஒரு இதுன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா மொத்தமா ஃபிளீட்னு சொல்லுவோம். ஒரு 100 லாரி வச்சிருக்கவர் ஒரு ஃபிளீட் ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் என்னோட 6000 கஸ்டமரும் எனக்கு ஒண்ணுதான். ஒருத்தருக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா நான் எல்லாருக்கும் கொடுக்க போறேன். அப்படிங்கும்போது எங்களோட பிரைசஸ் வந்து காம்படிட்டிவா இருக்கும். கண்டிப்பா மார்க்கெட்டை விட கம்மியா தான் இருக்கும். ரெண்டாவது காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ். ரைட் சார், பணத்தை குறைச்சிட்டோம் அதுக்காண்டி கவரேஜ் குறைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. என்ன கவரேஜஸ் சொல்றோமோ அந்த கூட உள்ள பேமெண்ட் கட்டுற பாலிசியில என்ன கவரேஜஸ் இருக்கோ அதே கவரேஜஸ் இங்கேயும் கிடைக்கும். மூணாவது கஸ்டமர் சென்ட்ரிக் சர்வீஸ். கஸ்டமர் வந்து சார் உங்களை கான்டாக்ட் பண்றதோட அந்த பாலிசி மூலியமா எங்களை கான்டாக்ட் பண்றாங்க, இல்ல உங்களை கான்டாக்ட் பண்றாங்க, நீங்க எங்களுக்கு ரூட் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேஜ்ல நின்று நம்ம யோசிக்கணும்.
ஒரு கஸ்டமர் நம்ம எப்ப கூப்பிட போறாரு, வண்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா நம்மள கூப்பிட போறாரு. இப்ப அந்த டைம்ல நம்ம அவர் கொடுக்க வேண்டிய விஷயம் அவரோட ஸ்டெப் இன் த கஸ்டமர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவரோட ஷூல நின்று அந்த அவரோட சூழ்நிலையில நின்று அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் அவர் பண்ண வேண்டிய விஷயம், சார் யாரும் அடிப்படையில் இல்ல சார், எந்த காயமும் இல்ல, வண்டி போட்டோ எடுத்துட்டு டே டைமோட போட்டோஸ் எடுத்துருங்க, வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு நீங்க முதல்ல ஃபேமிலியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நீங்க அப்புறமா ஒர்க் ஷாப் கேரேஜ் ஃபோன் பண்ணி அவங்கள வச்சு வண்டியை ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க சார் இப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு முதல்ல ரைட் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும், இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க இடம் கரெக்டான இடம். நாளைக்கு அந்த கிளைமோட ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி முடிச்சு கொடுக்கும்போது அவங்க வந்து வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 10 கஸ்டமர் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. இப்படிதான் நாங்க வளர்த்தோம். 2016 வெறும் 200 300 கஸ்டமர்ஸ் தான் இருந்திருக்கலாம். இன்னைக்கு 6000 கஸ்டமர்ஸ் வளர்ந்துருக்கிறது வந்து 100% வந்து வேர்ட் ஆஃப் மவுத் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இல்ல மார்க்கெட்டிங் டெக்னாலஜிஸோ சேல்ஸ் எம்ப்ளாயிஸ் போட்டோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், என் சொந்தக்காரங்கிட்டயோ என் ஃப்ரெண்ட்ஸ்டயோ கூட நான் பாலிசி கேட்கறது. இறங்கி போய் எனக்கு பிசினஸ் கொடுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேட்கறது. அடுத்தது உங்களோட குரோத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். எப்படி அப்படின்னா நீங்க கொடுக்குற டீடைல்ஸை வந்து நாங்க வாங்கி பாலிசி பஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு எங்களோட சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு ஒரு கோட் கிரியேட் பண்ணிடுவோம். அந்த கோட்ல இந்த பாலிசிஸ் அப்டேட் பண்ணிடுவோம். அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க பண்ற பாலிசிஸ் உண்டான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு 5ஆம் தேதி உங்களோட மெயில் ஐடியில ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு பாலிசிஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் வர வேண்டியது இருக்கு. எவ்ரி மந்த் 10th சப்போஸ் அது சண்டேவா இல்ல கவர்மெண்ட் ஹாலிடேஸா இல்ல அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களோட கமிஷன் உங்க அக்கௌண்ட்ல கட்டிட்டாரு. அடுத்தது சார், பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு நாங்க கொடுக்குற சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் ட்ரைனிங்ஸ் கொடுக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இன்சூரன்ஸ்ல என்னென்ன இருக்கு, நீங்க எப்படி அந்த கொட்டேஷன் ஸ்பாட்ல கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஆர்சி புக் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புறாரு அப்படின்னா அவரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பினான்சியல் சப்போர்ட்ஸ். பினான்சியல் சப்போர்ட்ஸ் இந்த சென்ஸ் என்னன்னா, ஒரு இயர் ஃபுல்லா நீங்க இன்னைக்கு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து, சப்போஸ் ஒரு மாசம் 50,000 பண்ணக்கூடிய ஏஜென்ட் அப்படின்னா 12 மாசத்துக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பிசினஸ் கொடுத்துருப்பாரு. 50 12 6 லட்சம் ரூபாய் பிசினஸ் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு உண்டான ரிவார்ட்ஸ் கிளாரிஃபை பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பிசினஸ் நீங்க பண்றீங்க ஒரு வருஷத்துல அப்படின்னா அமௌண்ட் பார்க்க பெருசா தெரியும் சார். ஆனா ஜெனரல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன், லைஃப் இன்சூரன்ஸ் ஆகுது. நான் வந்து உங்கள்ட்ட உட்காந்து பேசி சார் உங்களோட லைஃப்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பணம் வாங்கி தரேன் சார், இவ்வளவு பாலிசி போடுங்கன்னு சொன்னோம்னா அதை பண்றதுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க. நான் எத்தனை பேர்ட்ட பாலிசி போட முடியும்? என்னோட லைஃபுக்கு ஒரு 5 பாலிசி போடலாம், ஒரு 10 பாலிசி போடலாம். ஆனா இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ்ங்கிறது மேண்டேட்டரி. இதுல இன்சூரன்ஸ் இல்லாம ரோட்ல போனா போலீஸ்கார் குடிப்பாருன்னு தான் இன்சூரன்ஸ் போகும். நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் எத்தனை பேர் வச்சிருக்கோம்னு தெரியல. ஆனா வெஹிக்கிள் இன்சூரன்ஸை கரெக்டா டேட்ல கட்டிடும். இல்லைன்னா அவர் போடக்கூடிய ஃபைன் வந்து 5000 ரூபாய் 10,000 ரூபாய். அப்ப இந்த பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல வளரும். அப்படி இயர்லி பண்ணும்போது அதுக்கு உண்டான பிளான்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வச்சு ரைட் சார். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இன்கம் வந்தா நமக்கு எந்த லெவல்ல வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். என்னோட ஷீட் கிளியரா இருக்கா சார்? விசிபிளா இருக்கா உங்களுக்கு? சாட்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கிளீனா கவனிங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். மணி வந்து சார் ரெண்டாவது விஷயம். நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் கஸ்டமர்ஸை உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பிரீமியம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும், பணம் லட்சத்துல நம்ம கண்டிப்பா சேரும். இது வந்து 100% லீகலான விஷயம். எதுலயோ டெபாசிட் பண்ணிட்டு பணம் நம்ம எதிர்பார்க்கறத விட ஒரு டீ கடைக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கிறத விட எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம ஒரு பேப்பரை வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம், அவங்க அதுக்குண்டான பணத்தை கட்ட போறாங்க, நமக்கு அதுக்குண்டான இன்கம் வரும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா சார், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல முதல்ல கொடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் பொட்டன்ஷியல். அடுத்தது லீட் ஜென்ரேஷன். ஆன்லைன்ல சொன்னால அது மூலியமா பண்ணலாம், இல்ல உங்க பர்சனல் ரெஃபரன்ஸ் மூலியமா நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த வண்டிக்கு ஒரு ஆவரேஜ் பிரீமியம் எவ்வளவு இருக்கும். அடுத்தது கன்வர்ஷன். மொத்தமா அந்த மார்க்கெட்ல எவ்வளவு வண்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு லீடு ஜென்ரேஷன். அதுல எத்தனை வண்டி நமக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது மினிமம் ஒரு கணக்கு. அந்த பிரீமியம் எவ்வளவு இருக்கும், அதுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன், அந்த கமிஷன் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும். இது வரிசையா பச்சை கலர்ல இருக்கு. முதல்ல கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா டூ வீலர்ல ஒரு 10,000 வண்டி உங்க ஏரியா பொட்டன்ஷியல் இருக்கும். நீங்க ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சில்ட்ரன் அப்படின்னா கூட அப்பா அம்மாவோட இருக்காங்க அப்படின்னா மினிமம் 2 to 3 டூ வீலர் இருக்கும். கரெக்ட் தான் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கார் கண்டிப்பா இருக்கும். அப்படி கணக்குல எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஏரியால வண்டி சேல்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் போட்டிருக்க அமௌண்ட் கம்மி தான், இதோட டபுள் ட்ரிபிள் தான் நடக்குது. பிரைவேட் கார் பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 வண்டிகள் விற்கலாம். ஆட்டோ
டீ டாக்ஸி, வேனு, பஸ்ஸஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு 2000 வண்டி விற்கலாம். குட்ஸ் கேரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி கேன் போடுற ஆட்டோ, டாடா ஏஸ், அசோக் லேலண்ட் தோஸ்து, அடுத்த ஃபுட் ட்ரக்ஸ், லாரி, பஸ்ஸஸ் அந்த மாதிரி போனீங்க, லாரி மட்டும் போனீங்க அந்த மாதிரினா ஒரு 2000 வண்டி இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸஸ் உங்க ஏரியாவில் உள்ள ஸ்கூல்ஸ்ல உள்ள பொட்டன்ஷியல் மினிமம் 500 வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ஸ் இன்னைக்கு பெருகிட்டே இருக்கு. ரீசெண்டா ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்ததுக்கு இன்னைக்கு பாக்குறதுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் டெவலப் ஆயிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மிஸ்லேனியஸ்ங்கிறத டிராக்டர், ஜேசிபி இந்த மாதிரி விஷயம் ரைட் சார். அதுல ஒரு 200 வண்டி எடுத்துக்கலாம். இந்த கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா இதுல லீட் ஜென்ரேஷன் நான் கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2 வீலர் பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 வண்டி கணக்கு எடுத்துக்கிறேன். கார் பொறுத்த வரைக்கும் வெறும் 50 வண்டி கணக்கு எடுத்துக்கிறேன். பேசஞ்சர் கேரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வண்டி, குட்ஸ் கேரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 வண்டி, ஸ்கூல் பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வண்டி, மிஸ்லேனியஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வண்டி. இது இல்லாம என்னென்ன பாலிசிஸ் பண்ணலாம் சார்? ஹெல்த் பாலிசி பண்ணலாம், பர்சனல் ஆக்சிடென்ட் பண்ணலாம், வீட்டுக்கு உண்டான இன்சூரன்ஸ் பண்ணலாம். என்னோட வீட்டு இன்சூரன்ஸ் சொந்த வீடா இருந்தா பில்டிங் பண்ணலாம், இல்ல வாடகை வீடா இருந்தா என்னோட கண்டென்ட்ஸுக்கு பண்ணலாம். உள்ள இருக்க ஃப்ரிட்ஜ், டிவி இந்த மாதிரி ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ல அஃபெக்ட் ஆகுது, இல்ல ஆக்சிடென்ட்ல டேமேஜ் ஆகுதுன்னா அதெல்லாம் கிளைம் பண்ணலாம். ஷாப் கீப்பர் பாலிசி இருக்கு. நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட பிசினஸ் பிரமிசஸ்க்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம். இங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு பண்ணலாம், அங்க உள்ள எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு பண்ணலாம். நான் இந்த ஸ்கூல் பஸ், டிராக்டர் இதெல்லாம் விட்டுறேன். நான் அதெல்லாம் வந்து கமர்ஷியல், இதை ஃபுல் டைம் பிசினஸா பண்றவங்க தான் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அப்ப சின்ன சின்ன வண்டிகள் பண்றோம், 2 வீலர் பண்றோம், பிரைவேட் கார் பண்றோம், நம்ம தெரிஞ்ச ஆட்டோ கரெக்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ் பண்ணி தரோம், குட்ஸ் கேரிங் வச்சிருக்கவங்கள்ட்ட அவங்களுக்கு பண்ணி தரலாம். இது நல்லா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் சார், இது வந்து 100% சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. நீங்க வந்து அவங்களுக்கு நல்லதுதான் பண்றீங்க. எங்கேயோ போய் அவங்க கட்டுற பிரீமியம் கூட கொடுத்துட்டு யார்கிட்ட கட்டணும், நாளைக்கு ஒரு சர்வீஸ்லாம் எப்படி கேட்க முடியாதுன்ற சுச்சுவேஷன்லாம் இல்லாம நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு 100% எஃபெக்டிவான சிஸ்டம். இந்த பிசினஸோட கணக்கு பாத்தீங்கன்னா சார் ஆவரேஜா 10,000, 15,000, 15,000, 63,000 கமிஷன். ஹெல்த் பாலிசி ஒன்னே ஒன்று பண்றீங்க, ஒரு 10 பிஏ பாலிசி பண்றீங்க 4,000 ரூபாய்க்கு, ஹவுஸ் ஹோல்டர் பாலிசி ஒன்று பண்றீங்க, ஒரு ஷாப் கீப்பர் பாலிசி ஒன்று பண்றீங்க அப்படின்னா இதோட இன்கம் எவ்வளவு இருக்கலாம் சார்? சாட்ல யாராவது ஷேர் பண்ணுங்க. ஜூம்ல புதுசா வந்தவங்களுக்கு கீழே சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார், அதுல போய் டைப் பண்ணலாம். எவ்வளவு அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க? நான் இப்ப காமிச்ச ஒரு எக்ஸல் ஷீட்ல மாசம் எவ்வளவு வருமானம் இருக்கும்னு யோசிக்கணும். நான் சொல்லியிருக்க வண்டி எல்லாமே கம்மி தான். மாசம் நாங்க அந்த பிசினஸ் பண்றோம், அதுல இன்கம் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க அப்ப காமிச்சது? 20,000. சௌந்தரபாண்டியன் சார், சூப்பர் சார். நெக்ஸ்ட் சார், வேற யாராவது சார்? ரைட் சார், எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க, பயமா இருக்கு சொல்றதுக்கு. பணம் வந்து சார் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம், அதனால தைரியமா கேட்கலாம், தப்பு இல்லை. இப்போ பண்ணிருக்க பிசினஸ்க்கு உண்டான அமௌண்ட் நமக்கு வரப்போகுது. ஸ்கிரீன் ஷேர் ஆச்சு. இந்த அமௌண்டோட டோட்டல் போட்டிருக்கீங்க 1,09,400. இதுல கவர்மெண்ட் லீகலா நம்ம கட்ட போற டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், டாக்ஸ் டிடக்ஷன், அது ஒரு 5,470 போச்சுன்னா 1,03,930 சம்பாதிக்கும் மினிமம். நான் இது சொல்லியிருக்கிறது ஒரு சின்ன சார்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் பஸ்ஸையும் பண்றேன் சார். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்கூல் வச்சிருக்காரு, இல்ல ஸ்கூல்ல டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை செய்யறாரு, அவர்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா அதோட விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா மேல உள்ள அதே பிசினஸ் தான் கீழே கொடுத்துருக்கேன். அடிஷனலா ஸ்கூல் பஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். வருமானம் வந்து 2,34,400 ரூபாய் சார். நீங்க கவர்மெண்ட் கட்டக்கூடிய டாக்ஸ் வந்து 11,720 ரூபா. பேலன்ஸ் வந்து 2,26,000 ரூபாய் இன்கம் மட்டும். ரைட் சார். இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளவு பெருசு. புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் கண்டிப்பாக பெரிய லெவல்ல இருக்கும். உங்க மைக்ஸ் எல்லாமே இப்ப நான் அன்மியூட் பண்றேன். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வி கேளுங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு கடைசியா நான் என்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்றேன், நீங்க என்ரோல் பண்றதுக்கு என்ரோல் பண்ணுங்க. கீழே ரியாக்ட்னு ஒரு சிம்பிள் இருக்கும் சார், அதுல ஹேண்ட் ரைஸ் இருக்கும். ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பண்ண முடியல தமிழ் தமிழினியன் ஒரே நிமிஷம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா இப்போ வந்துட்டு நாங்க வந்து ஆக்சுவலா HDFCயோட ஸ்கை ஆப்ஷன் இருக்கு இல்லையா, HDFCயோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். ப்ளஸ் அதோட மார்க்கெட்டிங்ல நாங்க இண்டிவிஜுவலா அக்கௌண்ட்ல கிரியேட் பண்றோம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம். அடிஷ்னலி நாங்க வந்துட்டு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு அதனால அந்த விஷயங்கள்லாம் தெரியும்.
சரி பகுதியில வந்துட்டு இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். சரி சரி அவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ்னாலே எல்ஐசி தான். அதை தாண்டி அவங்களுக்கு வேற எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அதை சரி. தாண்டி இப்ப இந்த போலீஸ்காரங்க அடிக்கடி பிடிக்கிறதுனால இன்சூரன்ஸ் போடுறாங்க. அதுதான் அதை தாண்டி சொல்லிட்டு நம்ம உயிருக்கு உண்டான விஷயங்கள் நீங்க சொல்றதா ஹெல்த் இன்சூரன்ஸோ லைஃப் இன்சூரன்ஸோ எடுக்கிறத விட டூ வீலருக்கு காருக்கும் முதல்ல இன்சூரன்ஸ் எடுத்துருவோம். ஆமா ஆமா இது மட்டும் தான் அவங்களுடைய நம்ம தெரிஞ்சுக்கிற அவங்க மட்டும்தான் இதை மட்டும் தான் பண்றாங்க, தாண்டி வேற எதுவுமே யோசிக்கிறது இல்ல. ஸோ கண்டிப்பா நாங்க இவங்க கிட்ட வந்து டிமேட் அக்கௌண்ட் சொன்னாலே அதே ஏதோ வித்தியாசமா இருப்பாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே லேண்டு கோல்டு இதை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட போய் டிமேட் அக்கௌண்ட்டை சொல்லி அவ்வளவு இதாக பண்ணி ஷேர்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இதுனா என்னன்னு சொல்லி கடுமையான போராட்டங்கள்ல ஒவ்வொருத்தவங்க படிச்சவங்க இப்ப இந்த நிறைய ஆஃப்டர் த கொரோனா பின்னாடி வந்து இந்த யூடியூப் இந்த மாதிரியான இந்த ஸ்கை ப்ரோக்கிங் இந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா, இதுதான் ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரிலாம் வந்ததுனால அதை நிறைய படிச்சவங்க பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ கண்டிப்பா இதுதான் பிசினஸ் மாடல். ஆக்சுவலா கண்டிப்பா. நாங்க டிராவல்ஸ் வச்சிருக்கோம். எங்ககிட்ட ஒரு 7 வண்டி இருக்கு. சரி கார்பரேட் கம்பெனிக்கு நாங்க ஹையர் பண்ணிருக்கோம், அதானி கிரீன் எனர்ஜிக்கு. ஓகே ஸோ ஓகே அதனால வெஹிக்கிள்க்கு நாங்க வெளியில நியூ இந்தியா அசூரன்ஸ் அவங்ககிட்ட தான் டைப் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ஓன் வெஹிக்கிள் 2 இருக்கு, அதுக்கும் அரௌண்டா ஒரு 10 வண்டி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்துட்டு நான் உங்ககிட்ட இப்ப ஜாயின் பண்றதுனால வந்துட்டு இது எனக்கு வந்து இப்போ என்னோட வண்டியை நீங்க சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கும். கண்டிப்பா இன்கேஸ் ஏதாவது இன்சிடென்ட்னா நான் வந்துட்டு கிளைமும் மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பா. தாண்டி மக்கள்கிட்ட வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியால விளம்பரம் பண்ணி போகலாம். ஆனா பழைய மெத்தட்ல எல்லாம் நம்ம எல்ஐ சீசன்ல ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு ஒரு பாலிசி கொடுப்பாங்க அவங்களாம் இப்ப நானே யாராவது பாலிசி கேட்டா பயந்துட்டு ஓடிடுவேன். எல்ஐசி ஏஜென்ட்னால அவங்க பேசவே சார் மாட்டேன் உண்மை. எல்ஐசிங்கிறது என்னன்னா சார், நீங்க என் பாக்கெட்ல இருந்து பணம் கேக்குறீங்க சார், கொடுக்க கஷ்டமா இருக்கும்ல அது. எனக்கு அந்த பாலிசி தேவைப்பட்டா எடுக்கலாம் சார். ஆல்ரெடி நமக்கு பாலிசி இருக்கு, ஃப்ரெண்டுக்காக நம்ம எத்தனை பாலிசி எடுக்க முடியும்? அவ்வளவுதான். ஆக்சுவலா எல்ஐசி டேம் பாலிசி தான் சார் இருக்கிறதுலே பெஸ்ட். கண்டிப்பா எல்ஐசிங்கிறது சார். வந்துட்டு ஆனா யாரும் அதை கவர்மெண்ட். ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க சார். அவங்களுக்கு அதுல இன்கம் கிடையாதுங்கிறதுனால ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா 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 என்டோமெண்ட் பாலிசி, மணி பேக் பாலிசி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர டேர்ம் பிளானுக்கு வர மாட்டாங்க. ஆனா டேம் பிளான் தான் உண்மையிலேயே ஒருத்த மேல ஒரு கேரிங் இருந்தோம்னா அவங்களுக்கு டேம் பாலிசி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிப்பா கொடுக்கணும். சார். சார் உண்மையா சொல்றேன். நான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில 25 வருஷமா இருக்கேன் சார். எனக்கு ஒரே ஒரு பாலிசி டேர்ம் பாலிசி தான் இருக்கு. ஐசிஐசி புடென்ஷியல்ல 1 crore டேர்ம் பாலிசி இருக்கு. ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இருக்கு. சப்போஸ் ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஆச்சுன்னா 2 crore சம் இன்சூர்ல. இருக்கிற வரைக்கும் என்னோட ஃபேமிலியை நான் பாத்துக்க போறேன் சார். இல்லாத நேரத்துல வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. எல்ஐசி வந்து இப்ப இன்னைக்கு ஒன்னும் லாஸ்ட்ல இல்ல, ஏகப்பட்ட பேர் பாலிசி போட்டு அந்த பணம் கட்டின பணமே ரிட்டர்ன் வாங்காத பல கோடி இருக்கு அவங்க. என்னோட பணமே ஒரு 16,000 ரூபாய் இருக்கு. 16 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அதையே நான் கிளைம் பண்ணி போனா அவங்க சொன்ன ரூல்ஸ் பாலிசி முடியும் போது நீங்க வரணும் பாருங்க. இந்த சூழல் இருக்கு. இதுல வந்துட்டு இப்போ நீங்க சொல்ற அந்த ப்ராடக்ட் இந்த விஷயங்களை வந்து நம்ம செல் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு மக்கள்கிட்ட வந்துட்டு இப்போ திருச்சி மாதிரி நீங்க இருக்கிற திருச்சியோ இந்த மாதிரியான ஊர்கள் வந்து விழிப்புணர்வு அதிகம். கண்டிப்பா. ஸோ இந்த ரூரல் ஏரியாக்கள்ல வந்துட்டு அவங்களோட மினிமம் ஏர்னிங்ஸ்ல வச்சு இதை போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து 15,000 14,000 வரும். ஒரு 4 பேர் உள்ள ஒரு இயருக்கு ஒரு 5 lakhs to 10 lakhs உள்ளதுக்கு ஒரு 15,000 வருஷத்துக்கு. ஆனா திருப்பி தரமாட்டாங்க, திருப்பியே தரமாட்டாங்களா? இதுக்கு எதுக்குப்பா நான் 15,000 கொடுக்கணும் ஒரு நாளைக்கு? சிம்பிளா அதுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க ட்ரைனிங்ஸ் வரும்போது புரிஞ்சுக்கலாம் சார். ஹெல்த் இன்சூரன்ஸ் வருது நீங்க பேசணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா செக்அப்னு போனீங்க அப்படின்னா டாக்டர் எழுதி தர டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்கனாலே ஒரு 50,000 வந்துடும். ஆமா தப்பா கரெக்டா? கம்மியா சொல்றேன், 1 லட்ச ரூபாய் வரைக்கும் டெஸ்ட் எழுதிடுவாங்க. மெடிக்கல் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து தப்பா சொல்றதுக்கு இல்ல, பிசினஸா மாறிடுச்சு. உண்மைதான் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நான் செலவழிக்கிற இடத்துல நான் என்ன சொல்றேன், மாசம் ஒரு 1,500 ரூபாய் ஒரு ஆர்டில போட்டு வைங்க. அடுத்த வருஷமாவது அட்லீஸ்ட் அந்த ஹெல்த் பாலிசி எடுங்க. நீங்க இந்த வருஷம் எனக்கு இந்த மாசம் எனக்கு கடவுள் புண்ணியத்துல எந்த செலவும் வரல அப்படின்னா அந்த ஹெல்த் அமௌண்ட்டை அக்கௌண்ட்ல போட்டு வைங்க. அதை வச்சு உங்க பாலிசி எடுத்து வைங்க. அடுத்த வருஷம் நீங்க பயப்படவே தேவையில்லையே. ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, சொல்லுங்க சார். இப்போ ஆக்சுவலா இப்போ மேக்ஸ் லைஃப் இந்த மாதிரியான இதுங்கெல்லாம் இப்போ நாங்களாம் நேரடியா கஸ்டிஎஃப்சியோட நேரடியா இருக்கோம், சரிங்களா? அதனால வந்துட்டு இப்போ அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டை நேரடியாக டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் செய்யறோம். ஆனா இப்போ நீங்க கொடுக்குற அந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் இந்த விஷயங்களை உங்க மூலமா நாங்க வாங்குறோம், ஓகேங்களா? அப்படித்தானே இது இல்லையா? இப்போ நாங்க நேரடியாகவே அவங்களோட அவங்க கிட்டயே நான் கம்பெனி கிட்டே நான் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டராவோ உங்களோட இதாவோ இருக்கேன் அப்படின்னு போகாம ஏன் நான் உங்ககிட்ட வரணும்? அதான் என்னோட கேள்வி. ரைட் சார். நீங்க ஏன் தனியா நீங்களா போட்டு எடுத்து பண்ணக்கூடாது? எதுக்கு கிரேட் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ்ல உள்ள வரணும்னு கேக்குறீங்க, கரெக்டா? இந்த மீட்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த இன்சூரன்ஸை பத்தின விஷயங்களை சொல்லும் போது இண்டிவிஜுவல் ஏஜென்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் பண்ண முடியும். சரிங்களா?
இப்போ உங்க கஸ்டமர் வந்து வேற ஒரு கம்பெனி கேட்கிறாரு, இல்ல உங்கள்ட்ட நான் கொட்டேஷன் வாங்கும்போது வேற ஒரு கம்பெனி கம்மியா கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்கள்ட்ட திரும்ப வருவாரா? வரமாட்டார். பாலிஜி சார் மாதிரி 10 கம்பெனியை பார்த்துட்டு பாலிசி போவார். பஜார் மட்டும் இல்ல சார், இப்போ நீங்க போன்பே கூகுள் பேலே இருக்கு. ஆமா ஆமா, போன்பேலே இன்சூரன்ஸ் அங்க இருக்கு. வந்து என்னன்னா கவரேஜஸ் அவங்க கிளியரா சொல்றது கிடையாது. ஆமா. என்னோட 2 வீலர் நான் இன்சூரன்ஸ் பண்ணணும்னு போன்பேல போறேன் அப்படின்னா 842 கட்டுன்னு வராது, 740 கட்டுங்கன்னு வரும். என்ன காரணம்னா ஜிஎஸ்டி அவன் எக்ஸ்க்ளூட் பண்ணி காமிப்பாங்க. நீங்க பேமெண்ட் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டியோட போகும். அதே 842 தான் நானும் சொல்லியிருப்பேன். ரைட்டா? மார்க்கெட்டிங் வந்து உண்மையான விஷயங்களை சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணும்போது நாளைக்கு அந்த கஸ்டமர் நான் லைஃப் லாங் ஃபேஸ் பண்ண முடியும், என்கிட்ட கண்டினியூஸா இருப்பாங்க. கிடன் பண்ணி சில இதை கிடன் பண்ணி அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களை இழுக்கிறாங்க, இழுத்துட்டு அதெல்லாம் நடக்கும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே சிம்பிளான பதில் சார். நீங்க அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸி லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப ஒரு ஷேர்ஸ் பண்றேங்கிறீங்க, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மட்டும் தான் நீங்க செல் பண்ண முடியாது தவிர மத்த இன்னும் 2 கம்பெனியோட ஷேர்ஸை நீங்க செல் பண்ண முடியாது கண்டிப்பா. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். எங்களுக்கு புரோக்கர்ஸ் இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணலாம்னா இருக்கிற அத்தனை கம்பெனியும் நாங்க இன்சூரன்ஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங் வித் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல உள்ள போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸையும் உள்ள கொண்டு வரோம், ஹெல்த் இன்சூரன்ஸையும் உள்ள கொண்டு வரோம். இப்ப ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா உங்களுக்கு இங்க உங்க பேப்பரை கொண்டு வந்தீங்கன்னா நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன மார்க்கெட் காம்படிஷன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா எந்த கம்பெனி கஸ்டமர் கேட்கிறாரோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா நீங்க எல்லாமே வாங்கலாம் சார். ஒரு எண்ணெய் கடைக்கு போனீங்கன்னா எண்ணெய் மட்டும் தான் வாங்க முடியும். அரிசி கடைக்கு போனீங்கன்னா அரிசி மட்டும் தான் வாங்க முடியும். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க சூப்பர் மார்க்கெட்னு சொல்றேன் நான். ஓகே, கிளியரா சார்? ஓகே ஓகே. என்ன ட்ரைனிங் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங்கா நேரடியா கண்டக்ட் பண்ணுவீங்களா எப்படி? இல்ல சார், நம்ம சாட்ல வந்து எங்களோட நம்பர்ஸ் போட்டிருக்கேன். அது இல்லாம உங்களுக்கு மெசேஜ் வந்ததுலயே எங்களோட நம்பர்ஸ் இருக்கும். மண்டே நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அந்த டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்க டீடைல்ஸ் வாங்கிட்டு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உண்டான சப்போர்ட்ஸ் ப்ராசஸ் எல்லாமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சு உங்களோட தனி குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்ல ட்ரைனிங்ஸ் ஃப்ரீ தான் சார். அந்த ட்ரைனிங்ஸ் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் கேதர் பண்ணிக்கலாம். ட்ரைனிங்கிறது லைவ் ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங்கா இல்ல நேரடியா வரும்? 100% ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும் தான் சார். யாரோட நேரத்தையும் வீணாக்கலாம் விரும்பல நாங்க. கஸ்டமர்கிட்ட நீங்க போறதே வண்டியில போகாதீங்க, அலையாதீங்கன்னு நான் சொல்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிருங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க ஒரு சின்ன விஷயம் அப்சர்வ் பண்ணதுன்னா ஊட்டி மாதிரி இருக்கேன் சார், நான் வந்து இங்க போய் கஸ்டமர்லாம் வெளில பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல ஊட்டியில நீங்க ஆன்லைன் லீடு ஜெனரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்ம புதுசா செஞ்சோம்னா மட்டும்தான் காசு சம்பாதிக்கும். இப்போ ஊபரோ, ஜொமேட்டோவோ, ஸ்விக்கியோ, ரேபிடோவோ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சார் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? எங்க ஆபீஸ் இருக்கு? வெறும் ஒரு ஆப் மட்டும்தான் இருக்கு. ஆப்பை வச்சு இன்னைக்கு அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. டெக்னாலஜியோட நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா குரோ ஆரம்பிச்சிடும். அதுக்குண்டான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரோம். இந்த டிஜிட்டல் மீடியால நம்மளுடைய நிறுவனங்கள் சம்பந்தமா, நம்ம ப்ராடக்ட் சம்பந்தமா சார் இண்டிவிஜுவலா உங்களோட போஸ்டர் கிரியேட் பண்ணி நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பீங்களாங்க? அதையும் பண்ணி தரோம் சார். அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன், நீங்களே பண்ணலாம். ஓகே, சரி சார். அதுக்குண்டான ட்ரைனிங்ஸ் இருக்கும். அந்த ட்ரைனிங்ஸ் உண்டான கொஸ்டின் ஆன்சர் செஷனும் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் புரியல அப்படின்னா 1-to-1 நாங்க அதை கோச் பண்ணவும் ரெடி. நமக்கான சாஃப்ட்வேர் தனியா இருக்கு இருக்கு சார், எல்லாமே இருக்கு சார். எங்க கம்பெனி சாஃப்ட்வேர் தனியா இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த சாஃப்ட்வேரை உங்க கம்பெனிக்கு நாங்க டிசைன் பண்ணவும் ரெடி. ஓகே, சரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க இல்ல அன்மியூட் பண்ண முடியல அப்படின்னா கீழே போயிட்டு ரியாக்ட்ங்கிறதுல ரைஸ் ஹேண்ட் இருக்கும், அதுல சிம்பிளா கிளிக் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மைக் அன்மியூட் கொடுப்பேன். சார் இப்ப இந்த பிசினஸ் நான் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைமா பண்ணலாங்களா? வணக்கம் சார், உங்க நேம் சார்? பாண்டியன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார். பாண்டியன் சார், பார்ட் டைமா இதை எடுத்து பண்ணலாமா சார்? நான் இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தப்பே இல்லை சார், பார்ட் டைமா பண்ணலாம் சார். சரிங்க சார். அதே போல எனக்கு என்ன பண்ணலாம்னா அது ஒரு சின்ன சஜஷன் சொல்லிடுறேன். ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்க பேர்ல எடுத்து பண்றதை விட உங்க மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒய்ஃப் பேர்ல எடுத்துக்கங்க, இல்ல பிரதர் சிஸ்டர்ஸ் பேர்ல எடுத்துங்க, அப்பா அம்மா பேர்ல எடுத்துங்க. எடுத்துட்டு நீங்க பார்ட் டைமா பண்ணலாம். இதுக்கு ஒரு நம்பரை வச்சுட்டு நீங்க பண்ணும்போது என்ன அப்படின்னா சார் இதுக்கு நீங்க கொடுக்க போற நேரம் வந்து ரொம்ப கம்மி தான். ரைட்டா? நம்ம வாட்ஸ்அப் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாதி நேரம் மொபைல்ல தான் இருக்கும். லைவா போய் மார்க்கெட்ல எல்லாம் நீங்க உட்கார வேலை எல்லாம் கிடையாது. நான் போய் நீங்க ஒரு 100 கஸ்டமரை பாக்குறேன் அந்த மாதிரி வேலை எல்லாம் கிடையாது. நான் மொபைல்ல நீங்க அவங்க பாக்குற ஃபேஸ்புக்கோ, யூடியூபோ, இன்ஸ்டாகிராம்லயே என்னோட ஆட் வந்துச்சு அப்படின்னா அவங்க டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டேட்டா வந்துற போது நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். இது யாரும் வற்புறுத்தலாம் கிடையாது. ஏன்னா இப்ப சார் முன்னாடி பேசும்போது சொன்ன மாதிரி தான் இன்சூரன்ஸுங்கிறது நமக்கு மேண்டேட்டரி. லைஃப் இன்சூரன்ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கோ ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கோ நான் போய் ஃபோர்ஸ் பண்றதை விட இது கஸ்டமரா தேடி வர பிசினஸ். எங்க பண்றதுன்னு தெரியாம அலையிறாங்க நிறைய பேர். ரூரல் ஏரியாஸ் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனியே இருக்காது. அப்ப அந்த இடத்துல நமக்கு பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு. சொல்லுங்க சார்.
ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். பட் ஆனா சரி பிசினஸ் தெரியல. கண்டிப்பா சார். அப்படியே என்னன்னா அந்த சேல்ஸ் மேனேஜர் இருக்கிற வரைக்கும் நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க, அவர் கிளம்பிட்டாருன்னா முடிஞ்சு போயிடும். கரெக்டா? கரெக்ட் சார். ஆனா இது வரைக்கும் ஸ்டார்டே பண்ணல. எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஒரு கட்ட போய் பேசுறது, அந்த மெத்தட் எனக்கு தெரியாது. நம்ம இதுல சொல்லி தருவீங்களா எல்லாமே? கண்டிப்பா சார். நாங்க அனுபவப்பட்டு தான் வந்திருக்கேன். நான் வந்து இதை வந்து நேரா படிச்சுட்டு ஃபுல் டைமா வந்து ஒரு அதாவது என்னோட ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சொல்லியிருக்கேன் முன்னாடில இருந்து. நீங்க நடுவில் வந்தீங்களா என்னன்னு தெரியல. ஸ்டார்டிங் வந்து 99 ஒரு ஏஜென்டா தான் யுனைடெட் இந்தியால ஸ்டார்ட் பண்ணேன். பிஹெச்எல்ங்கிற ஏரியா திருச்சியில கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க அப்பா பிஹெச்எல் எம்ப்ளாயி, என் தம்பி பிஹெச்எல் எம்ப்ளாயி. எனக்கு அந்த பிஹெச்எல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு நான் எடுத்த ஏஜென்ட் கோடு வெறும் 15 ரூபா கட்டி லைசன்ஸ் எடுத்தேன் யுனைடெட் இந்தியால. அன்னைக்கு வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா எங்க அப்பாவோட இன்ஃபுளுன்ஸ் மூலியமா பிஹெச்எல் உள்ள கஸ்டமர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப நாங்க அடுத்து ஆர்டிஓ ஒர்க்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா ஆர்டிஓ புரோக்கர்ஸ் வந்து பிசினஸ் வந்துச்சு, டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து பிசினஸ் வந்துச்சு. என்னோட வேலை பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே. என்ன வேலை அப்படின்னா இன்னைக்கு காலையில மார்க்கெட் போவேன், ஆர்டிஓ ஆஃபீஸ் போவேன், டிரைவிங் ஸ்கூல் போவேன், பேப்பர்ஸ் எல்லாம் வாங்குவேன், பாலிசி போடுவேன், சாயங்காலம் டெஸ்பாச் பண்ணுவேன், 6 மணியோட வேலை முடியும். சனி ஞாயிறு ரிலாக்ஸேஷன், வாரம் ஒரு படம் பார்க்கலாம், மாசமான கமிஷன் வந்துடும். இப்படிதான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சரி ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பஜாஜ் அலையன்ஸ்ங்கிற கம்பெனிக்குள்ள ஒரு எக்ஸிக்யூட்டிவா போனேன். அதுல இருந்து வரிசையா 2-3 கம்பெனிஸ் போய் கடைசியா நான் 2016 வெளியில வரும்போது ஸ்ரீராம் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ஏரியா மேனேஜரா வெளியே வந்தேன். எனக்கு கீழே ஒரு 60 எம்ப்ளாயிஸ் ரிப்போர்ட்டிங்ல இருந்தாங்க. தமிழ்நாடுல வந்து சென்னை தவிர ஒரு 8 ஆபீஸ் இருந்துச்சு எல்லா ஏரியாலையும். அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல வந்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஊர் ஊரா போகும்போது இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் பாக்குறோம், அவங்க கன்சல்டேஷன் மாடியூல்ல ஆப்ரேட் பண்றாங்க. இப்போ உங்க ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஊர் சார் நீங்க? மதுரை மாவட்டம் திருமங்கலம் சார். மதுரையில இருக்கீங்க. மதுரையில சுத்தி பாத்தீங்கன்னா இப்போ ஒத்தக்கடையிலயோ இல்ல மேலூர்லயோ அந்த மாதிரி ஏரியால ஒரு ஆபீஸ் இருக்கான இன்சூரன்ஸ் ஆபீஸ் கிடையாது. அப்ப அங்க இன்சூரன்ஸ் பண்ற ஏஜென்ட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். பண்ண ஆரம்பிச்சுமா அப்படின்னா என்னோட பிசினஸ் வளரும். கன்சல்டேஷன் சொல்லுவோம். இப்போ மார்க்கெட்ல வந்து நார்மலா கம்பெனி வந்து எனக்கு 20% கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன், சௌந்தரபாண்டியன் சார் நான் உங்கள்ட்ட வந்து உட்காந்து பேசுறேன் சார், இது மாதிரி பண்ணலாம், நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா தனியா 10% தான் தருவாங்க, எனக்கு 20% தராங்க, நான் ஒரு 5% எடுத்துக்கிறேன், உங்களுக்கு 15% பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா அந்த டிரான்ஸ்பரண்டா நான் சொல்லிட்டு பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி பிசினஸ் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்க 2014 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரச்சனைகள் வரும், அதுக்குண்டான சொல்யூஷன்ஸை ஒவ்வொரு வாரமும் ஜூம் மீட்டிங்ல உட்காரலாம், அதுக்குண்டான டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்து உங்க growth தானா இருக்கும். இப்போ நீங்க புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 6-7 விஷயம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நான் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நான் சொல்லிடுறேன், இந்த ஆன்சரை நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா வரும். சரிங்க சார். அவங்க பேசி எப்படி அந்த மாதிரி மெத்தட் எதுவும் சொல்லி தருவீங்களா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருவாங்க நம்ம லீட்ஸ்? சார் இது சிம்பிளா நான் சொல்ற விஷயம் தான். லீடு ஜென்ரேட் பண்றது வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தேவை இருந்தா மட்டும்தான் அவங்க டீட்டெயிலா உங்களுக்கு ஷேர் பண்ண போறாங்க. நான் ஒரு கஸ்டமர்கிட்ட போய் புதுசா பேசி சௌந்தரபாண்டியன் சார் உங்களை நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது அப்படின்னா நான் உட்காந்து உங்கள்ட்ட 1/2 மணி நேரம் என்னை பத்தி முதல்ல சொல்லணும், உங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா நான் பேச முடியும். அந்த மாதிரி விஷயம் இல்ல. லீடு ஜென்ரேட் பண்ணும்போது அவருக்கு தேவையான மட்டும் தான் அந்த ஃபனல் செட் பண்றோம். அப்ப அவர் கேட்கறது பிரைவேட் காரா 2 வீலரா என்னங்கிறத கேட்டுருவாரு. அப்ப பேப்பர்ஸை நம்ம ஆன்லைன்ல வாங்கிட்டு சர்வீஸ் பண்ண போறோம். ரைட் சார். சாட்ல டீடைல்ஸ் போட்டுருக்கேன் சார், அந்த டீடைல்ஸ் எடுத்துக்கங்க. மண்டே கால் பண்ணுங்க, இல்லை உங்களை கால் பண்ண சொல்றேன் உங்களுக்கு. வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஓகே சார், யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். செஷன் இன்னைக்கு வேல்யூபிளா இருந்திருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி லைவ் செஷன்ஸ் அப்பப்போ உங்க மெசேஜ் திரும்ப வரும், அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா இது வேற யாராவது பண்ணணும்னு விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க. இதே ஜூம் லிங்க்ல இந்த மீட்டிங் ஓப்பன் ஆகும். டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.